Hello students, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மினிமேக்ஸ் சேனல் and this is பிரியா. இன்னைக்கு நாம CBSE கிளாஸ் 10th மேக்ஸ் சப்ஜெக்ட்ல ட்ரிக்னாமெட்ரியோடைய தேர்ட் எக்ஸசைஸ் 8.3ல பார்ட் 1 பார்க்க போறோம். அதாவது கொஸ்டின் நம்பர் 1 to 3 வந்து பார்ட் 1லையும் ஃபோர்த் கொஸ்டின்ல இருக்கிற 10 சம்ஸும் பார்ட் 2லையும் கொடுத்துருப்பேன். ஸோ அதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. Express the trigonometric ratios sin A, secant A and tan A in terms of cot A. நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பித்தாகரியன் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேல்யூ பார்த்தோம் இல்லையா? அதாவது அந்த 3 ஃபார்முலாவும் இதுதான். இந்த 3 ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் அதில் கொடுத்துருப்பேன். இந்த ஃபார்முலா எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி. ஸோ இந்த அதை பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, சைன் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் ஏ பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், காட்டு கொசிகண்ட்னா என்ன அர்த்தம், 1/sin. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. 1 + cot square A is equal to cosecant square A. இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம என்ன எழுதணும், ஆக்சுவலாக சைன் வேணும் இல்லையா? ஸோ அதனால் 1 + cot square A is equal to cosecant எப்படி எழுதலாம், 1/sin square A அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டு சைடு என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். இல்லைனா இதை டினாமினேட்டரில் இதை நியூமரேட்டரில் மாற்றி எழுதலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ இது ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோகேட் பண்ணிங்கன்னா இது வந்து 1/ல போயிடும். இந்த டினாமினேட்டர் என்ன ஆகும், நியூமரேட்டராக மாறிடும். அப்போ 1/1 + cot square A = sin square A. இப்போ sin A கண்டுபிடிப்போமா. sin A is equal to square root of, அதாவது ஃபஸ்ட்டு ரூட் 1 எடுத்தால் 1 தான் வரும், ஆனால் நான் 1 எழுதிட்டேன், டிவைடட் பை 1 + cot square A. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். அப்போ sin A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா, sin A in terms of cot A கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், secant A. secant A in terms of cot A. இப்போ பாருங்கள், secant to tan எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ tan 1/, போட்டால் காட் ஆகிடுமா. அப்போ அந்த ஃபார்முலா எழுதுங்க, secant square A is equal to 1 + tan square A. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சீக்கண்ட் அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டேனில் எழுத போகிறோம். அப்போ 1 + 1/tan எப்படி மாத்திரம், காட் ஏவை காட் ஸ்கொயர் ஏ, அதாவது டேன் ஸ்கொயர் இருக்கிறதுனால 1/cot square எழுதிக்கோங்க. இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா காட் ஸ்கொயர் ஏ + 1 டிவைடட் பை காட் ஸ்கொயர் ஏ. இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் நமக்கு என்ன வேணும், சீக்கண்ட் ஏ வேணும். அப்போ சீக்கண்ட் ஏ அப்படின்னா என்ன பண்ணும், ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் cot square A + 1 divided by cot square A. ஸ்கொயர் ரூட்லேருந்து காட் ஸ்கொயர் வெளில வந்தால் என்ன ஆகும், காட் ஏ வருமா. அப்போ நியூமரேட்டர் அப்படியே இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cot square A டிவைடட் பை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் காட் ஏ. ஸோ இதுதான் வந்து சீக்கண்ட் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் ஏவோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டேன். டேனுக்கு நம்ம பெருசாக ஃபார்முலா போகணுமா, தேவையே இல்லை. பிகாஸ் tan ஏன்றது என்ன அர்த்தம், 1/cot A. அவ்வளோதான். இதோட இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பித்தாகரன் ஐடென்டிட்டியை மட்டும் யூஸ் பண்ணி இந்த சம்ஸை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரைட் ஆல் த அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள் A இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் A. சீக்கண்ட் ஏல எல்லாத்தையுமே எழுதி சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன எழுதணும், சைனு, காசு, டேனு. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, சைன் எடுத்துக்கோங்க. நம்ம சைனை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆக்சுவலாக அதே பித்தாகரன் ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு என்ன தெரியும், sin square A + cos square A is equal to 1. அந்த ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி தெரியுமா. இதில் நம்ம என்ன பண்ணலாம், சீக்கண்ட் கொண்டு வர ட்ரை பண்ணலாமா. அப்போது இது என்ன பண்ணுங்கள், sin square A is equal to 1 - cos square A மாற்றுங்க. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை எப்படி எழுதலாம், 1/secant square எழுதலாமா. அப்போ 1 - 1/secant square A எழுதியாச்சு. இப்போ secant square ஏவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், secant square A - 1 டிவைடட் பை secant square A. இப்போ இது எதோட வேல்யூ, சைன் ஸ்கொயரோட வேல்யூ. பட் நமக்கு என்ன வேணும், சைன் வேணும். அப்போ சைன் ஏன்றது வந்து என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ வருமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் secant square A - 1 டிவைடட் பை secant square A. இப்போ மேல் நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும், டினாமினேட்டரில் secant square ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் secant square A - 1 டிவைடட் பை
secant A. இதுதான் வந்து sin A in terms of secant A ஓட வேல்யூ. இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ப்போமா? இப்போ அடுத்ததுல பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? cos A. cos Aன்றது ரொம்ப சிம்பிள். என்னது? 1 by secant A. அதுக்குள்ள ஃபார்முலா தேடி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. முதல் சம்ல tan cot பார்த்தோம், இப்போ cos secant. இப்போ நெக்ஸ்ட் tan பாருங்க. tanக்கு என்ன trigonometry ஐடென்டிட்டி இருக்கு? 1 plus tan square A is equal to secant square A. இப்போ இதுதான் வந்து tanக்கும் secantக்கும் உள்ளது. இப்போ இது ரொம்ப சிம்பிளா +1 இந்த பக்கம் போனா என்ன ஆகும்? -1 ஆயிடும். அப்போ tan square A is equal to secant square A minus 1. இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகுமா? அப்போ tan A விட வேல்யூ என்ன? tan A is equal to square root of secant square A minus 1. அவ்வளோதான். இதுதான் வந்து tan A in terms of secant A. இப்போ அடுத்தது நம்ம என்ன எழுத போகிறோம்? sin எழுதிட்டோம், cos எழுதிட்டோம், tan எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு cot எழுதுவோமா? cot A equal to 1 by tan E. கரெக்டா? அப்போ நம்ம tan A என்ன பண்ணியிருக்கோம்? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த வேல்யூவை அப்படியே எடுத்தீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ cot Aன்றது 1 divided by square root of secant square A minus 1. இதுதான் வந்து cot A விட வேல்யூ. ஜஸ்ட் 1 பைல போட்டு அப்படியே இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதுனா cot A விட ஆன்சர் வந்துடும். இப்போ அடுத்தது என்னது? நமக்கு secant A ஆல்ரெடி அவனே தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம திரும்ப secantக்கு secant பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? cosecant A. அப்போ cosecant A is equal to என்னது? 1 by sin A. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம sin A ஆல்ரெடி கண்டுபிடிச்சோமா? sin A 1 பைன்னு அர்த்தம் ரெசிப்ரோகேட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ அது அப்படியே தலைக்கீழ் எழுதுங்க. secant A divided by square root of secant square A minus 1. அவ்வளோதான். இதுதான் என்னது? cosecant A ஓட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதில் சைனு, காசு, காட்டு, டேனு, கொசிகன் கண்டுபிடிச்சிட்டோம். சீக்கண்ட் தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ இதோட இந்த செகண்ட் சம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். 9 secant square A minus 9 tan square A. இது பார்த்தாலே என்ன சொல்லலாம்? ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ இந்த பித்தாகரன் ஐடென்டிட்டியில் secant ஸ்கொயர்ன்றது என்ன அர்த்தம்? 1 plus tan square A. நம்ம ஏற்கனவே போன சம்மில் சால்வ் பண்ணோமா? அப்போ 1 plus tan square A minus 9 tan square A. இப்போ இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டுத்துக்கும் 9 பண்ணிங்க என்ன ஆகும்? 9 plus 9 tan square A minus 9 tan square A. இப்போ என்னது? பார்த்தாலே என்ன தெரியுது நமக்கு? +9 tan square Aவும் -9 tan square Aவும் என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். இது வந்து கேன்சல் ஆகிட்டு 0 வந்தால் மீதி என்ன இருக்குது? 9. அப்போ ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஸோ 9 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்க்கலாம். 1 plus tan theta plus secant theta into 1 plus cot theta minus cosecant theta. இது எப்படி சால்வ் பண்ணுறது? நமக்கு கீழே எல்லா வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டேனு, சீக்கண்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரே இதில் சைன் அண்ட் காஸில் மாற்றுவோமா? டேன் எப்படி எழுதலாம்? 1 plus sin theta by cos theta. அதே மாதிரி சீக்கண்ட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? +1 by cos theta. எழுதிட்டோமா? அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் காட்டு சீக்கண்ட்டையும் அதே மாதிரி மாற்றுங்க. காட் எப்படி எழுதலாம்? 1 plus cos theta by sin theta. அதே மாதிரி மைனஸ் 1 by sin theta. இது cosecant thetaவா? 1 by sin theta. இப்போ என்ன பண்ணுங்க, இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? cos theta இருக்குது. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? by 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இது மூணுத்துக்கு எல்சிஎம் என்னது? cos theta. அப்போ cos theta plus sin theta plus 1 divided by cos theta. ஏன்னா எல்சிஎம் எடுத்தோம் இல்லையா, அதனால் cos theta இன்டூ, இது ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, இன்டூ இதில் டினாமினேட்டர் என்ன 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ எல்சிஎம் என்னது? sin theta. அப்போ இது எப்படி எழுதுவோம்? sin theta plus cos theta minus 1 divided by sin theta whole divided by sin theta. இப்போ இது பார்த்தவொடனே நமக்கு என்ன தோணுது? ஆக்சுவலாக cos theta plus sin theta அப்படின்றது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏன்னு எடுத்துக்கலாமா? 1ன்றத பின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் cos plus sin, sin plus cos ஒன்று தான் b. அப்போ a plus b into a minus b. இங்கே என்ன ஃபார்முலா தெரியுது? a plus b a minus b எடுத்தால் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா? இங்கே ஏன்றது என்ன? cos theta plus sin theta the whole square minus b ஸ்கொயர் என்னது? 1 ஸ்கொயர் divided by, இது ரெண்டு மல்டிப்ளேயில் இருக்கிறதுனால cos theta into sin theta அப்படியே போட்டுக்கோங்க.
இப்போ a plus b whole square ஃபார்முலா எழுதுங்க. cos square theta a square plus 2ab வருமா? அப்போ cos square a squareனா cos square theta plus 2 into ab cos theta sin theta plus b square என்னது sin square theta minus 1 divided by கீழே என்ன இருக்கு cos theta sin theta அது அப்படியே இருக்கட்டும் cos theta sin theta. இப்போ இது பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுது cos square sin square இது ரெண்டும் பார்த்தா நமக்கு என்ன தெரியுது cos square plus sin square என்ன பித்தாகரன் ஐடென்டிட்டி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 வரும். அப்போ 1 minus 1 என்ன ஆகும் 0 ஆகிடும். அப்போ பார்த்த உடனே இதுக்கு ஆன்சர் தெரியுதா நம்மளுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் மீதி இருக்கிறது எழுதுங்க 2 ப்ளஸ் அது 2 cos theta sin theta ப்ளஸ் 0 ஏன்னா 1 மைனஸ் 1 பண்ணும்போது என்ன ஆகும் 0 ஆகிடும். ஸோ இப்போ மேலே வேறு எதுவும் இல்லைன்னு அர்த்தம் டிவைடட் பை cos theta sin theta. அப்போ இது பார்த்த உடனே என்ன தெரியுது cos theta sin theta என்ன பண்ணலாம் மேலே வந்து ப்ளஸ் 0ன்றது கிடையாது. ஸோ cos sin கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன 2. ஸோ செகண்ட் ஒன்க்கு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து இந்த செகண்ட் சம்மை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சீக்கண்ட் ஏ ப்ளஸ் tan ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ ஈக்குவல் டு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இதுலேயும் வந்து எல்லாத்தையும் சைன் அண்ட் காஸில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ சீக்கண்ட் ஏன்றது 1 பை காஸ் ஏ ப்ளஸ் tan ஏன்றது சைன் ஏ பை காஸ் ஏ. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 மைனஸ் சைன் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மைனஸ் சைன் ஏ. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் இதில் காஸ் ஏ டினாமினேட்டர் சேமாக இருக்கா. அப்போ காமனாக டினாமினேட்டர் போட்டுட்டு மேலே 1 ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ. டினாமினேட்டர் சேமாக இருந்ததுனால எல்சிஎம்க்கு வேலை இல்லை. இப்போ இன்ட்டு என்ன இருக்குது 1 மைனஸ் சைன் ஏ. இப்போ இது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னது சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஏ. இப்போ மேலே என்ன தெரியுது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இது எந்த பித்தாகரன் ஐடென்டிட்டியில் வரும் நமக்கு என்ன தெரியும் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 தெரியுமா. அப்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இதை வந்து மாற்றி எழுதுங்க காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு வருதா. இப்போ இது என்ன அர்த்தம் அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏவை நம்ம எப்படி எழுதலாம் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஏ. காஸ் ஸ்கொயர் ஏன்னா என்ன அர்த்தம் மேலே இருக்கிற 2 அதாவது ஒரு மேலே வந்து காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ இருக்குது அர்த்தம். ஒரு காஸ் ஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது நம்மளுக்கு காஸ் ஏ. ஸோ இப்போ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது 2ல் 3. நெக்ஸ்ட் பேஜில் ஃபோர்த் சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் அப்படின்றது என்னது பித்தாகரன் ஐடென்டிட்டியில் சீக்கண்ட் ஸ்கொயர் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் கொசீக்கண்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ அது ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு மேலே 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எப்படி எழுதலாம் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏன்னு எழுதுங்க. என்ன ஆங்கிள் கொடுக்குறாங்களோ அதான் எழுதுவோம் தீட்டானா தீட்டா ஏனா ஏ. அப்போ சீக்வன்ட் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏன்றது என்ன கொசீக்கண்ட் ஸ்கொயர் ஏ. இப்போ இந்த மாதிரி இங்கே ஏதாவது இருக்கா இல்லை. பட் சீக்கண்ட் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ. அதே மாதிரி கொசீக்கண்ட்டை 1 பை சைன் ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ அதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது மேலே என்ன ஆகும் சைன் ஸ்கொயர் ஏ பை 1 அப்படின்னு வந்துருமா. இப்போ பாருங்கள் 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ அதாவது கொசீக்கண்ட் ஸ்கொயர் ஏவை நம்ம தலைக்கீழ் எழுதியிருக்கோம். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ. சைன் பை காஸ்ன்றது என்னது டேனா. அப்போ இது என்ன அர்த்தம் tan ஸ்கொயர் ஏ. அப்போ இதில் எது ஆன்சர் ஆப்ஷன் 4க்கு டி இஸ் த ரைட் ஆன்சர். இதோட கொஷின் நம்பர் 1 to 3 கம்ப்ளீட் ஆகுது. கொஷின் நம்பர் 4 வந்து பார்ட் 2ன்னு அனதர் வீடியோவில் கொடுக்குறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.